அன்பிற்கினிய ஸ்ரீ மகா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று 29/9/2018 தமிழ் விளம்பிய வருஷம் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று தேய்பிறை சதுர்த்தி திதி காலை 8:04 வரையிலும், அதற்கு பிறகு பஞ்சமி திதி தொடங்குகிறது. இன்று கிருத்திகை நட்சத்திரம் இரவு 2:14 வரையிலும், அதற்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்று சித்த யோகமும் அமிர்த யோகமும் கூடிய கீழ்நோக்கு நாளாகும். இன்று கார்த்திகை விரதம். இன்றைய நாளில் கடன் தீர்த்து கொள்வதற்கும் ஆபரேஷன் செய்து குழந்தை பெற்றுக் கொள்வதற்கும் ஏற்ற நாள். இன்று நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்று வார சூலம் கிழக்கு திசை. இதற்கு பரிகாரமாக தயிரை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்று சூரிய உதயம் 6:05. இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகின்றது. இன்றைய தினத்தில் இவர்கள் பொறுமையாக எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. மேல் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும். வாகன பயணத்தில் செயல்பாடுகள் தாமதமாகும். தேவையில்லா பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். இல்லறத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகளும் அமையும். எனவே இன்று இவர்கள் பொறுமை காப்பது நல்லது. இன்றைய கிரக நிலைகள்: கன்னி லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன், துலாமில் குரு சுக்கிரன், தனுசுவில் சனி, மகரத்தில் செவ்வாய் கேது, மேசத்தில் சந்திரன், கடகத்தில் ராகு அமர்ந்து ஆட்சி பரிபாலனத்தை தொடங்குகிறார்கள். இனி மேசம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் உரிய பலனை பார்ப்போம். அன்பிற்கினிய மேச ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வியாபாரம் சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கும். விலகியவர்கள் வந்து ஒன்று சேருவார்கள். மாணவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தரும். அலுவலக பணியாளர்களுடைய கோரிக்கைகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரம் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும். வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் சுப செலவுகள் உருவாகும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லறத்தில் கணவன் மனைவி உறவு வாழ்க்கை அன்பு கொண்டதாக மலரும். ஆக இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகின்றது. ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தேவைக்கு அவ்வப்பொழுது பணம் வந்து சேரும். வியாபாரத்தில் மந்த நிலை மாறும். உங்கள் திறமைக்கு மதிப்பு மரியாதை உயரும். சகோதர சகோதரிகள் ஆதரவாக இருந்து செயல்படுவார்கள். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் உருவாகும். எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக இருக்கும். நகை ஆபரண சேர்க்கை முதலீடுகள் உண்டு. பெண்களுக்கு குடும்ப பொறுப்பு அதிகரிக்கும். இல்லறத்தில் கணவன் மனைவி உறவு வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு உயர் அதிகாரிகளால் ஆதரவும் அன்பும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் விட்டு கொடுத்து சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கனிந்து வரும். எதிர்பார்க்கக்கூடிய முக்கிய செய்திகள் சாதகமான வெற்றியை தரும். புதிய வண்டி வாகன யோகம் உண்டு. கோர்ட்டு வழக்குகள் சாதகமாக முடியும். பெண்களால் வருமானம் அதிகரிக்கும். இல்லறத்தில் கணவன் மனைவி உறவு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது.
கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் சரளமாக வளர்ச்சியை தரும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தொழில் வியாபாரம் சிறப்பான வளர்ச்சியை தரும். உத்தியோக மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் ஆதாயமும் கிடைக்கும். திடீர் செலவுகளும் வந்து போகும். தேக ஆரோக்கியம் மேம்படும். முயற்சிகள் நல்ல பலனை தரும். மனைவி வழி உறவினர்களால் எதிர்பார்த்த பண உதவி ஆதரவு கிடைக்கும். இல்லறத்தில் உறவுகள் சிறப்பாக இருக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அலுவலகத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது. தொழில் வியாபார போட்டிகள் லாபத்தை குறைக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. நண்பர்கள் கூட்டாளிகள் ஆதரவாக இருந்து செயல்படுவார்கள். வெளியூர் பயணம் அலைச்சலான ஆதாயத்தை கொடுக்கும். வாகன பயணம் சற்று எச்சரிக்கை தேவை. இல்லறத்தில் சுப செலவுகள் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு வாழ்க்கை சீராக இருக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு சரிசமமான நாளாக அமைகின்றது. கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு செய்தொழில் வியாபார வளர்ச்சியை கொடுக்கும். நெடுநாளைய விருப்பங்கள் நிறைவேறும். இல்லத்தரசியின் மனக்கசப்பு வேறுபாடுகள் மறையும். வசதி வாய்ப்புகள் கூடி வரும். வியாபாரம் தொழில் சீராக இருக்கும். வாகனம் ஓட்டும் பொழுது கவனம் தேவை. சில்லறை வியாபாரம் லாபத்தை எதிர்பார்க்கலாம். தேவையற்ற மன பயம் விலகிவிடும். இல்லறத்தில் கணவன் மனைவி உறவு வாழ்க்கை சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஆக இன்று ஒரு சந்தோஷமான நாளாக அமைகின்றது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு இல்லறத்தில் சுபகாரிய செலவுகள் ஏற்படும். அலைச்சலுடன் கூடிய ஆதாயங்கள் உருவாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. அலுவலக வேலை பளு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் போட்டி ஏற்பட்டு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புதிய திட்டங்களை சற்று தள்ளி போடுவது நல்லது. அரசு அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து பணிந்து போவது அவசியம். தேவையில்லாத பிரச்சனைகள் தலை தூக்கும். இல்லறத்தில் கணவன் மனைவி உறவு வாழ்க்கை சீராக இருக்கும். ஆக இன்று ஒரு சுமாரான நாளாக அமைகின்றது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக கவனமாக செயல்படுவது அவசியம். விருச்சக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு நீண்ட கால பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் சாதகமாக முடியும். தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். எதிர்காலத்திற்காக அதிக முயற்சிகளை சிரமமேற்பட்டு சமாளிப்பீர்கள். வியாபாரத்தில் நெருக்கடிகள் வந்து சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கனிந்து வரும். வெளியூர் பயணம் ஆதாயத்தை கொடுக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை ஆரம்பமாகும். இல்லறை வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய போக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு உறவினர்களால் ஆதாயங்கள் வந்து சேரும். வீட்டு பராமரிப்பு செலவுகள் வந்து போகும். ஆடை ஆபரண முதலீடு சேர்க்கை உண்டு. தேவைக்கு பணம் வந்து சேரும். எதிர்பார்த்த காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். சுப செய்திகள் வந்து சேரும். சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் மன நிம்மதி கிடைக்கும். இல்லறம் சந்தோஷமாக காணப்படும். பிள்ளைகள் சாதகமாக நடந்து கொள்வார்கள். ஆக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அரசு அதிகாரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் வந்து சேரும்.
வியாபாரம், தொழில் சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் வந்து போகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து போகும். வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்பட்டு சமாளிப்பீர்கள். தேவையில்லாத மன பயம் விலகிவிடும். அலைச்சலுடன் கூடிய வருமானங்கள் கிடைக்கும். இல்லறத்தில் கருத்து வேறுபாடுகள் விலகி சந்தோஷம் மலரும். பிள்ளைகள் ஆதரவாக இருந்து செயல்படுவார்கள். ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது. கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணியில் மன அழுத்தம் தோன்றி மறையும். விலகிச் சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். வெளியூர், வெளிநாடு தொடர்புகள் ஆதாயத்தை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும். தனவரவு திருப்திகரமான வளர்ச்சியை கொடுக்கும். கூட்டு வியாபாரம் சுமாராக இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய செயல்பாடுகள் சாதகமாக இருக்கும். உத்தியோக மதிப்பு மரியாதை உயரும். இல்லறம் சீராக இருக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. மீன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். சேமிப்பு வளர்ச்சி உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் மலரும். வியாபாரம் முன்னேற்ற பாதையில் வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். உறவினர்களால் ஆதரவு ஆதாயங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளியூர் பயணம் அலைச்சலுடன் கூடிய வருமானம் உண்டு. இல்லறம் சீராக அன்பு கொண்டதாக அமையும். பிள்ளைகள் கை கொடுப்பார்கள். ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது. இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பலனை கேட்டீர்கள். மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூர்யாலயா மீனாட்சி எம். திருநெறிச்செல்வன், தாரமங்கலம். வாழ்க வளமுடன். நன்றி.